அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒருவரி வினாக்கள் தமிழ் சமூகம் டேஷீட் நம்பர் 2 கேள்வி 20. அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் குறிப்புகளை இடம்பெற்று உள்ளது? 13வது பாறை ஆணை கல்வெட்டு. அசோகர் கிமு காலகட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய காலகட்டத்தில் அவருடைய போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அவருடைய வெற்றிகள் அனைத்தையுமே சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் 13வது பாறை தூண் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அவர் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் சத்தியபுத்திரா என்கின்ற ஒரு மன்னரின் பெயரையும் குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஆவணமாக நமக்கு இருக்கு. அசோகர் காலகட்டத்தில் கூட அவருடைய எல்லைக்கு வெளியாக தென்னிந்தியாவில் பல்வேறு அரசர்கள் பரவி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. உதாரணமா அசோகருடைய 2வது பாறை கல்வெட்டு சத்தியபுத்திரா அப்படிங்கிற ஒரு தென்னிந்திய மன்னரை குறிப்பிடுகிறது. அவர் தான் அதியமான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அண்மையில் கிடைத்த சம்பை கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு அசோகர் காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ந்த அதியமானின் சமய பொறைக்கு விளக்கம் அளிப்பதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. பொது ஆண்டு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கிருணார் கல்வெட்டு தமிழக அரசர்களை பற்றிய செய்திகளை சொல்கிறது. 21. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சோழர்கள் காலகட்டத்தில் சோழர்களின் நகர நிர்வாகத்தை மட்டுமல்லாமல் கிராமப்புற பகுதிகளில் நிர்வாகம் எப்படி இருந்தது என்பதை சொல்லக்கூடிய முக்கியமான ஆவணமாக இருந்துச்சு. அப்போ சோழர்கள் எப்படி ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவங்க காலகட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு விதமான உள்ளாட்சி நிர்வாக முறையை பற்றியும் சொல்கிறது. உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட முறையை பின்பற்றுவாங்க? உறுப்பினராகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால்வேலி நிலம் இருக்கணுங்கிறாங்க. சொந்தமாக வீடு இருக்கணும். 35-70 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஒரு முறைக்கு உறுப்பினராக இருந்தவர் அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகுதான் உறுப்பினராக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை குடவோலை முறையை பின்பற்றியதை பற்றியும் செய்திகள் இடம்பெற்றுள்ளது. 22. யவனப்பிரியா என்கின்ற சொல் எதை குறிக்கிறது? மிளகு. யவனர்கள் என்றால் கிரேக்க ரோமானியர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. பிரியா என்றால் விருப்பம் என்றும், யவன பிரியா என்பது மிளகை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. சங்க காலத்துல பல்வேறு வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்ததற்கான முக்கியமான காரணமே இந்த பெப்பர் ட்ரேடு தான். அதனால பெப்பர் ட்ரேடை பெப்பரை பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா யவனர்களின் விருப்பமான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அகநானூர் என்கின்ற சங்ககால இலக்கியம் பொன்னோடு கரியோடு பெயரும் என்று ஒரு நூல் குறிப்பை குறிப்பிட்டிருக்கு. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா தங்க மூட்டைகளுடன் இறங்கிய யவனர்கள் மிளகு மூட்டையை ஏற்றி கொண்டு சென்றார்கள் என்ற செய்தி இருக்கு. 23. படையாட்சியர் எந்த வகுப்பினர் ஆவார்? போராளிகள். படையாட்சியர் என்கின்ற பிரிவினர் பொதுவாகவே சங்ககாலம் முதற்கொண்டு போர்க்குளத்தில் ஈடுபட்டவர்களை படையாட்சி என்கின்ற ஒரு வார்த்தையால குறிப்பிடுவாங்க. படையாட்சியர் என்கின்றது இப்போதுமே சில வகுப்பினராகவே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. 24. தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்தைய நுண்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தது? மைக்ரோலித்திக் ரெலிக்ஸ் எங்கு கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. மைக்ரோலித் அப்படின்னாலே பொதுவாக 5 சென்டிமீட்டருக்கும் குறைவான நீளமுடைய கருவிகளை தான் மைக்ரோலித் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மைக்ரோலித் சீவல் கருவிகளாகவும் சுரண்டல் கருவிகளாகவும் ஸ்கிராப்பிங் மற்றும் ஸ்கிராச் பண்றதுக்கான சின்ன சின்ன டூல்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களோட தேரிக்காடு போன்ற பகுதிகளில் காணப்படுவதாக சொல்றாங்க. 25. நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். இருக்கிறதுலே சங்க இலக்கியங்களுக்கு முன்பு கிடைத்த ஒரே ஒரு இலக்கியம் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தின் காலம் இதுவரை அறிந்திடப்படாதது. அதனால இடைச்சங்க காலகட்டத்தை சேர்ந்த ஒரு நூல் என்பது பொதுவான குறிப்பு. தொல்காப்பியம் காலத்தால் மிகவும் முந்தையது என்பதால் தொன்மையான காப்பியம் என்கின்ற ஒரு பட்டம் அதற்கு இருக்கு. நடுக்கல் வழிபாடு என்பது போர்க்களத்தில் இறந்து போன வீரதீரம் செய்த வீரர்களுக்காக அந்த அரசர் அந்த வெற்றியையும் அவர்களுடைய தியாகத்தையும் போற்றும் வண்ணம் ஒரு கல்லை நட்டு வைத்து அதை வழிபட செய்வாங்க. இதுதான் நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். நடுக்கல் வழிபாடு பற்றி சொல்லக்கூடிய முதல் நூலே இந்த சிலப்பதிகாரம் தான். திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா நடுக்கல் வழிபாடை பற்றி குறிப்புகள் இருக்கு. தொல்காப்பியத்து தான் முதல் முறையாக அதோடைய சிறு சிறு குறிப்புகள் அங்கங்கே காணப்படுவதாகவும் சொல்றாங்க. அப்ப நடுக்கல் வழிபாட்டுக்கு 6 விதமான படிநிலைகள் இருக்குன்னு அதை விளக்கமாகவும் சொல்கிறது. பீடு சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் அப்படின்னு இலக்கியங்கள் குறிப்பிடுறாங்க. 26. அல்விலை பிராமண இசைவு திட்டு என்பது என்ன? அடிமை விற்பனை விலை ஆவணம்.
சேல் டாக்குமெண்ட் ஆஃப் த ஸ்லேவ்ஸ். முன்னொரு காலகட்டங்களில் சங்க காலகட்டத்திற்கு பிறகு அடிமைகளை பெருமளவில் பாண்டிய மன்னர்களும் களப்பிரர் காலத்திலையும் வாங்கினதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அடிமைகளை வாங்குவதற்கான ஒரு ஆவணம் தான் அல்விளை பிராமண இசை வித்துன்னு சொல்றாங்க. 27 தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது இது சாஸ்டிட்டி என்கின்ற கற்பு. பொதுவாகவே பெண்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்களில் ஒன்று தான். இதில் தமிழ் பெண்களுக்குன்னு அழுத்தி கேட்டிருக்காங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை என்று தமிழ் இலக்கியங்கள் நிறைய இடங்கள்ல கற்பை உதாரணமாக காமிச்சிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் களவியல் மற்றும் கற்பியல்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகளிலையுமே உங்களுக்கு களவு வாழ்க்கையிலையும் கற்பு என்பது அத்தியாவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 28 ரோமானிய தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? தமிழ்நாட்டில் அரிக்கமேடு என்கின்ற பகுதி. அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த அரிக்கமேடுங்கிற பகுதியில் முதன்முறையாக மார்டிமர் வீலர் 1940 அகழ்வாராய்ச்சிகள் செய்கிறாரு. அரிக்கமேடு தொடக்கத்தில் ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்து சோழர் காலத்தில் துறைமுக நகரமாக மாறி இருக்கு. நிறைய பீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உருள் மணி வியாபாரம் செய்ய வந்ததும் பின்னாடி காலகட்டத்தில் ரோமானிய பேரரசுடன் பெரிய அளவு தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சது. அரிக்கமேட்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அரிய பொருட்கள் தமிழ்நாடு ரோம பேரரசுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தது. ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சீசர் காலகட்டத்தில், அதாவது BC 30 2 நாட்டுக்கு இடையிலுமே வியாபாரம் பெரிய அளவுல உச்சத்தை அடைந்திருந்தது. இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா நீடித்ததால் ரோமானிய பேரரசு திவாலாகிடும்னு அந்த காலத்தோட அரசியல்வாதிகளே அரசை எச்சரிச்சிருக்கிறாங்க. இது போல 1944 மற்றும் 49 காலகட்டத்தில் ஹண்டிங்டன் அப்படிங்கிறவர் இங்க அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து துணி, விலையுயர்ந்த கற்கள், கண்ணாடி, கிளிஞ்சல் வளையல் இதெல்லாம் ரோம்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதும் அங்கிருந்து ஒயின், அம்போரா ஜாடி போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டதும் இங்க கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ மார்டிமர் வீலர் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். 29 எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? அதுவும் அரிக்கமேடு என்ற பகுதியில் தான். 30 கல் நிறுத்தி வைக்கும் ஸ்டோன் அலைன்மெண்ட் பரியல் தமிழகத்தில் எங்கு காணப்படுகிறது? கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. பொதுவாக கற்திட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்திட்டைகள்னா இறந்தவர்களை புதைத்த இடத்தில் 2 புறம் 2 கற்பலகைகளை செங்குத்தாக நடப்பட்டு அதுக்கு மேல ஒரு குறுக்க வசத்துல ஒரு கற்பலகையை படுக்க வசத்துல வைப்பாங்க. இந்த கற்திட்டைகள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மற்றும் திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள்ல பெரும்பாலும் காணப்படுகிறது. இந்த கல் நிறுத்தி வைக்கும் மரபு தமிழகத்தின் முதன்முறையாக காணப்பட்ட இடங்கள் ஒன்றுதான் கீழடி. ஸோ கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மதுரைக்கு தென்கிழக்கே பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. பாண்டிய பேரரசுடைய பெருமணலூர் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் இப்போது கீழடி என்று அழைக்கப்படுவதாக நம்பப்படுது. இந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி 2015 தொடங்குறாங்க. தற்போது வரைக்கும் இதற்கான அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ இது போக கீழடியில 18.43 கோடி செலவில் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்புல கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் தமிழக அரசு தற்போது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 31 தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கிறது. கிமு 6வது நூற்றாண்டு. கீழடியுடைய அகழ்வாராய்ச்சியில கிடைத்த பல்வேறு சான்றுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவான காலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3வது கட்டம் 2017 அகழ்வாராய்ச்சி எடுக்கப்படுது. அதற்கப்புறம் 4வது கட்டம் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் பீட்டா அனலிட்டிகாவிற்கு அனுப்பப்படுகிறது. 5வது காலகட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்படுது தமிழக தொல்லியல் துறையால. 6, 7, 8, 9ன்னு வரிசையாக அதோடைய பகுப்புகள் கிடைக்கும் பொழுது நகரமயமாதல் என்பது இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவாகவே கிமு 6000, கிமு 600 இப்போ இருந்து ஒரு 2600 வருடத்திற்கு முன்பு ஒரு கிராம நாகரிகம் இருந்தது என்பதை எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனா அங்க ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்துச்சு. அப்போது 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த அகழ்வாராய்ச்சி இருந்தது என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 32 ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை முதலில் மேற்கொண்டவர் யார்? ஆண்ட்ரூ ஜாகர். பொதுவாகவே ஆதிச்சநல்லூர் என்பது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகர். தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் என்கின்ற நகரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இங்க பரம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தன்பொருணை ஆற்றுடைய தென்கரையில இந்த நகரமானது நீண்டு காணப்படுது. 1876வது வருஷம் ஜெர்மானிய இயற்கைவியலாளர் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாரு. ஆனா இவர் காலகட்டத்தில் பண்ண அகழ்வாராய்ச்சி பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பெர்லின் மியூசியத்தில் வச்சதா சொல்றாங்க. இவருக்கு பின்னாடி
திருநெல்வேலி மாவட்டத்துடைய கலெக்டர் ஏஜே ஸ்டுவர்ட், புகழ்பெற்ற மொழியறிஞர் ராபர்ட் கால்டுவெல், இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு சென்று ஆராய்ச்சி மேற்கொண்டதாக சொல்றாங்க. இதுக்கு பிறகு 2வது கட்டமாக 1903 முதல் 1904 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ரே என்பவரால் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது. அந்த அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டதான் ஒரு உறுதியான அகழ்வாராய்ச்சியா இருந்துச்சு. 1913 ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச எல்லா பொருட்களையும் பட்டியலிட்டு சே ஆர் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு சென்னை அரசு அருங்காட்சியகத்துடைய சூப்பரண்டன், அவர் தான் ஆதிச்சநல்லூர் மற்றும் பெரும்பேர் ஊர்களில் உள்ள வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொல்பொருட்களின் பட்டியல் என்கின்ற தலைப்புல 1915 ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணார். ஸோ அட் பிரசன்ட் வரைக்கும் 2003 2005 வரைக்கும் சத்தியமூர்த்தி என்பவர் தலைமையில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. ஸோ இப்பவும் மத்திய அரசு இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சியை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். 33 சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது? தமிழ் கவிஞர்களின் அவை, அசம்பிளி ஆஃப் தமிழ் போயட்ஸ். சங்கம், சங்க இலக்கியம் அப்படின்னு பொதுவா சொல்றோம். மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படிங்கிறோம். சங்கம் என்பது புலவர்கள் கூடக்கூடிய இடத்துக்கு பேர் சங்கம். புலவர்கள் பாண்டியன் நகரமான மதுரை நகரத்திற்கு பரிசு பெறுவதற்காக கூடியதால் அந்த நகரத்துக்கு கூடல் மாநகரம் என்றும் பெயர் இருந்துச்சு. 34 சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் வடிவத்தின் எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன? தமிழ் பிராமி. பிராமி வடிவம் என்பது பொதுவாகவே தமிழ் எழுத்தின் தொடக்க கால வடிவங்களாக ஒன்றாக கருதப்படுது. பிராமி ஸ்கிரிப்ட்ஸ், தொடக்க காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து கல்வெட்டுகளும் பிராமி வடிவத்தில் தான் இருந்துச்சு. அதிகப்படியான இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் 60% தமிழ் பிராமி எழுத்துக்களான கல்வெட்டுகள் தான் கிடைச்சிருக்கு. இந்த தமிழ் கல்வெட்டுகள் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் எங்க கிடைக்குதுன்னா மதுரையில் உள்ள மாங்குளம் என்ற பகுதியில் கிடைக்கும். 35 மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது? மருத நில மக்கள். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். 10 பாட்டு நூல்களின் வகையறையில் உள்ள ஒரு நூல். 10 பாட்டு நூல்களே மிகப்பெரியது அப்படின்னு இந்த நூலை சொல்றாங்க. இந்த நூலை பாதிக்கு பாதி மதுரை நகரத்தின் சிறப்பை மட்டுமே பாடலில் பாடியிருக்கிறாங்க. ஸோ மதுரை காஞ்சி என்கின்ற நூல் தான் மதுரை என்கின்ற நகரத்தில் ஒரு புலிகள் சரணாலயம் இருந்த செய்தியையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. மாங்குடி என்கின்ற திருநெல்வேலி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்த மருதனார் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த இலக்கியம். 36 சங்கப்புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினார்கள்? மதுரை. The poetries of Sangam literature have been categorized by Sangam poets at மதுரை. மதுரையில் இருக்கக்கூடிய சங்கம். பொதுவாகவே முதற் சங்கம் என்பது தென் மதுரை என்கின்ற ஒரு இடத்தில் இருந்ததாகும். 2வது சங்கம் கபாடபுரம் என்கின்ற இடத்திலும், 3வது சங்கமானது தற்போது இருக்கக்கூடிய மதுரை பகுதியில் அமைந்திருப்பதாகவும் கருதப்படுது. 37 முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எது? இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி. பிளினியுடைய இயற்கை வரலாறு. முசிறி என்பது சேரர்களுடைய முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இருக்குது. ரோமானியர்களுடைய மூத்த பிளினி அவர் தான் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியிருக்கார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ரோமானிய பேரரசுடைய இயற்கை வளங்களை பற்றி பேசு. இந்தியாவிட்ட நடைபெற்ற மிளகு வியாபாரம், அதாவது பெப்பர் ட்ரேட் குறித்து பிளினி குறிப்பிடுறாரு. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒசாலிஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசக்கூடிய நாள்ல நம்ம கிளம்புனா 40 நாள்ல இந்தியாவுக்கு வந்துடலாம்னு அவர் சொல்லியிருக்கார். கேரளா கடற்கரையில் இருந்த பக்காரை துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காரை துறைமுகத்துக்கு தற்போது என்ன பேர் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வாணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிளினி ரொம்ப கோவப்பட்டு வருத்தப்பட்டு எழுதியிருப்பதாகவும் இந்த இடத்துல சொல்றாங்க. 38 சங்க காலத்தில் தங்கத்தை மதிப்பிடக்கூடிய அளவாக இருந்த அளவுக்கு பேர் என்ன? கழஞ்சு என்ற ஒரு அளவானது அளவிடப்பட்டிருந்தது. சங்ககால இலக்கியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அங்க பல்வேறு விதமான அணிகலன்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, பொற்களங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணிகலன்களை உருக்கியதற்கான இடங்களும் பல்வேறு இடங்கள்ல கிடைச்சிருக்குது. பல்வேறு இடத்துல நமக்கான சான்றுகளையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமா அந்த நகரங்களில் கிடைக்கப்பட்ட அளவைகளை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா கழஞ்சு, தொக்கு, பதக்கு என்கின்ற பல்வேறு விதமான அளவுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இத்தகைய அளவுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவங்க அளந்ததற்கான சான்றுகளும் இருக்குது. பெரிய லெவல்ல இவங்க அந்த நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை போன்றவற்றையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. இது சங்க காலத்தில் உள்ள முக்கியமான ஒரு அளத்தல் அளவைகளில் ஒன்றாகவும் இருந்திருக்கலாம். அடுத்து போக நெக்ஸ்ட் 39 ஒரு காலத்தில் நாள் ஒன்றுக்கு எத்தனை நாளிகள் இருந்தது? 60 நாளிகைகள் இருந்திருக்கிறது. தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் காலத்தை அருமையாக கணிச்சு வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வருஷத்தை தமிழர்கள் 6 பெரும் பொழுதுகளாக பிரிச்சிருந்தாங்க.
கார்காலம், கூதிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவேனில் அப்படின்னு. நச்சினார்க்கினியருடைய கருத்துப்படி அன்று ஆவணியில் ஆண்டு தொடங்கிட்டு ஆடியில முடிஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள் என்று கணக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷத்தை கொண்டதாக நம்ம எடுத்துக்கலாம். 40 சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக கருதியது எதை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏறு தழுவுதல் என்கின்ற ஒரு செய்தி சங்க இலக்கியங்களாகிய கலித்தொகை என்கின்ற நூல்களிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படின்னா ஏறு என்பது காளையை குறிக்குது. காளை மாட்டை தழுவக்கூடிய அந்த பழக்கமானது நம் மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத கலித்தொகை என்கின்ற நூல் குறிப்பிடுகிறது. கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருந்திருக்கு. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தொய்வதற்கு அரிய உயர் துறந்து நைவாரை ஆயமகள் தோல் அப்படின்னு கலித்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் சொல்லு. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கொலை செய்யும் அளவிற்கு பயம் பொருந்திய கொம்புகளை கொண்ட காளை மாட்டுடைய பாய்ச்சலுக்கு பயப்படக்கூடிய ஒருவரை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்க மாட்டாள். ஆனால் அதே சமயம் ஒரு மனிதன் போர்க்களத்துல இல்லைன்னா ஒரு காளையை ஏறு தழுவக்கூடிய ஒரு சமயத்துல அந்த நேரத்துல அவன் இறக்க நேர்ந்தால் கூட அவனுக்கு சந்தோஷமாக தன்னுடைய தோளை வாழ்க்கை துணையாக தருவாள் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 41 சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை இது. திருவாதிரை என்கின்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. ஆதிரை என்பது ஒரு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. திருவாதிரை என்கின்ற பண்டிகை பெரு விமர்சனமாக பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகும். திருவாதிரைங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவை பற்றி மாணிக்கவாசகர் திருவாசகத்திலையும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்தரகோசமங்கை, திருக்கழுகுன்றம், திருமுல்லைவாயில் போன்ற புகழ்பெற்ற சிவதலங்கள்ல திருவாதிரை விழா மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க. திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமாருக்கு களியை படைத்து பக்தர்களுக்கு வழங்குறாங்க. அதனால திருவாதிரை களி என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இது சிவபெருமானுக்கே உகந்த ஒரு நாளாக இந்த நாளை கொண்டாடுறாங்க. 42 தமிழக மக்கள் 6வது நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தார் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எங்கு கிடைத்தது? பொதுவாகவே தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் மதுரை மற்றும் சிவகங்கையில தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. எழுத்தறிவு பெற்றதற்கான அடையாளமும் கீழடியில கிடைச்சிருக்கு. 43 கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? அராமிக் வடிவத்திலிருந்து உருவானது. அராமிக் என்பது பொதுவாகவே மேற்கு கிரேக்க நாடுகள்லையுமே பேசப்பட்டு வந்த ஒரு மொழி வடிவம். அந்த மொழி வடிவத்திலிருந்து தான் கரோஸ்தி வடிவம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 44 எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது? 11ஆம் நூற்றாண்டுல மாறியிருக்கு. லீலா திலகம் என்கின்ற ஒரு நூலின் மூலமாக தான் மலையாள மொழி உருவாயிருக்கு. தமிழ் மொழியிலிருந்து கிளை மொழிகளாக பிரிந்து தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற நூல்கள் உருவானது. அதுல ஆந்திர பாஷா பூஷானம் என்பது ஆந்திர மொழிக்கான இலக்கண நூலாகவும், கர்நாடகாவை பொறுத்தவரை கவிராஜ மார்க்கம் என்கின்ற நூல் கன்னட மொழிக்கும் உருவானதாக கருதப்படுது. 45 பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகிறது? திகம்பர சமண வரிசை. திகம்பரா, ஸ்வேதமரா என்பது இரண்டும் சமண மதத்தில் உள்ள 2 பிரிவுகள். திகம்பரர்கள் என்பவர்கள் ஆடையை அணியாதவர்கள். அவர்கள் பெரும்பாலும் பிறந்த மேனியாக அலையக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸ்வேதம்பரா என்கின்ற சமண மதத்தை சேர்ந்த பிரிவினர் எப்படி இருந்தாங்கன்னா முழுவதும் வெள்ளை ஆடையிலே அணியக்கூடியவர்களாக இருந்தாங்க. 46 கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எந்த போர்? வெண்ணி போர் என்கின்ற ஒரு போர் இருந்திருக்கு. வெண்ணி என்கின்ற இடம் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த போர்ல தஞ்சாவூர் பகுதியில கரிகால் சோழனும் அவனை எதிர்த்து போட்டியிட்ட சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் என்கின்ற அரசனும் அது போக 9 குறுநில வேளியர்களும் சேர்ந்த மொத்த கூட்டுப்படையை இந்த இடத்துல கரிகாலன் தோற்கடிக்க வேண்டியிருக்கு. இந்த போரையை வெற்றி பெற்றதன் குறிப்புகளை வெண்ணிக்குயத்தியார் என்பவர் புறநானூற்றுல பாடலாக பதிவு செஞ்சிருக்கிறார். 47 பல்லவர்களின் தோற்றம் பற்றி குறிப்பிடுவது யார்? K.A. நீலகண்ட சாஸ்திரி. பல்லவர்கள் என்பவர்கள் பொதுவாக பகல்வா என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவானதாக கருதுறாங்க. இவங்க சார்த்த வாகனர்களின் வம்சத்திலிருந்து வந்திருக்கலாம். இது பாலகங்காதர திலகர் இவங்க ஆர்டிக் என்கின்ற குளிர் பிரதேசத்திலிருந்து வந்தவங்களாக இருக்கலாம் நம்புறாங்க. பல்லவர் தோற்றம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தியவர் K.A. நீலகண்ட சாஸ்திரி. 48 சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை எவ்வாறு அழைத்தனர்? அறக்கற்பு என்று அழைத்தனர். 49 இந்தியாவுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்பதை உறுதி செய்ய அரிக்கமட்டில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டது. ஏற்கனவே சொன்னது அகஸ்டஸ் சீசர் காலகட்டத்தில் வெளியிடப்பட்டது. 50 ஹொன்டெங்ச் என்கின்ற சொல் குறிக்கக்கூடிய இடம் காஞ்சி.
நம்ம தமிழ் எழுத்துக்கள் பல்வேறு மொழிகளில் பரவி இருக்கு. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட்ல சில வேர்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி சிங்கள மொழியில சில வார்த்தைகள் பரவி இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது சீன மொழியிலும் சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் பரவி இருக்கு. அதுல ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா ஹவுண்டென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து காஞ்சி என்பதை குறிக்கக்கூடிய சீன மொழி வார்த்தை. 51 இரவலர்களுக்கு குதிரையிலை வழங்கிய கடையேழு வள்ளல் யார்? கடையேழு வள்ளல் யார்? கார் என்பவர், திருமுடி கார் என்பவர் குதிரைகளை வழங்கியிருக்கார். பொதுவாகவே சிறுபானாற்றுப்படை என்கின்ற ஒரு சங்ககால இலக்கியத்தின் 10 பாட்டு நூலில் தான் யார் கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிற செய்தியை அதிகமாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் அந்த 10 பேரை பற்றிய கடையேழு வள்ளல் 8 பேரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தராக காரி, திருமுடி காரி என்பவரை சொல்லியிருப்பாங்க. இவர் ஆட்சி செய்த நாடு மலையமாடு நாடு என்று அழைக்கக்கூடிய ஒரு நாட்டை வந்து ஆட்சி செய்திருக்காரு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மலையன் கோவிலூர் என்கின்ற ஒரு ஊர் தான் காரி ஆட்சி செய்த ஊர். கடையேழு வள்ளல்கள்ல பார்த்தீங்கன்னா பாரி பரம்பு மலையையும், ஆய் பொதிய மலையையும், பேகன் பொதினி மலையையும், ஓரி கொல்லி மலையையும், அதிகன் தருமபுரியையும், நள்ளி நீலகிரி மலையையும் ஆட்சி செய்தவர்களாக சொல்றாங்க. மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. 52 தமிழகத்தின் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தது? கரூர் பகுதி. பொதுவாக நாணய சான்றுகள் நியூமிஸ்மேட்டிக் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்7 என்பவர் தான் ரோமானிய பேரரசர் அகஸ்டர் காலத்தில் தென்னிந்தியாவுக்கு ரோமானிய பேரரசுக்கு இடையே வர்த்தக உறவு ஏற்பட்டதுங்கிறத ரோமானிய நாணயங்களை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டார். கிறிஸ்துக்கு முன்னாடி ரோமை ஆண்ட அகஸ்டஸ் காலம் முதற்கொண்டு பல வகையான ரோமானிய நாட்டு பொற்காசுகளும் வெள்ளிக்காசுகளும் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானதான் கரூரோட அமராவதி என்கின்ற ஆற்று துறைமுக பகுதியில நிறைய கிடைச்சிருக்கு. கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த காங்கயம் காலை உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கூட கரூர் அமராவதி ஆற்றுப்படைகளில் கிடைச்சதாக சொல்றாங்க. 53 எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மார்டின் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையை பயன்படுத்தினார்? அகஸ்டஸ் அரிக்கமேடு என்கின்ற சாயில் லேயர் மெத்தட் அண்ட் சயின்டிபிக் மெத்தட். அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சினாலே அது உங்களுக்கு சார் மார்டின் தான். 54 தெரகோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? பாண்டியர்களின் தூதுக்குழுவை வரவேற்றிருந்தார். அகஸ்டஸ் சீசர் காலகட்டத்தில் பாண்டியர்கள் நிறைய பாண்டிய மன்னர்கள் முற்காலத்தில் கடுங்கோனுக்கு முன்பு இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க. அந்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தூதுக்குழுவானது சைப்ரஸ் தீவில் வரவேற்கப்பட்டதாக சில இலக்கிய குறிப்புகள் இருக்கு. 55 தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் நாயக்கர்கள். நாயக்கர்கள் முறை விஜயநகர காலகட்டத்தில் தான் தோன்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 14வது நூற்றாண்டு இந்த முறையானது தோன்றுச்சு. இந்த முறையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் என்பவர் நாயக்கர் முறையை உருவாக்கி 72 பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர் முறை என்பதையும் அறிமுகம் செய்தார். நன்றி, வணக்கங்கள்.